தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டைமருக்கான டாஸ்க்கை பற்றி பார்த்துருப்போம். டைமருக்கான டாஸ்க் வந்து புரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் வந்து கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் எந்த இஷ்யூமே இல்லை. ஏன்னா டைமர் 1 வந்து டைமர் 2 என்ன பண்ணியிருப்பேன், அந்த கால்குலேஷன் வந்து நான் போடுறப்போ கொஞ்சம் நான் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகிருப்பேன். அதனால் வந்து யாருக்காவது வீடியோஸ் புரியல அப்படின்னா தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு லைவ் கிளாஸ் போடலாம்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன மேக்ஸிமம் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடும். எந்த டைமிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், லைவ் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறேன், லைவ் வந்து நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறேன். அந்த லைவில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக கமெண்டில் வந்து கேட்கலாம். அதில் எந்த இஷ்யூமே இல்லை. இப்போ இதில் நம்ம என்ன டாஸ்க் பார்க்க போகிறோம் அப்படின்னா கவுண்டர் 0ல் 3 LED யூஸ் பண்ண போகிறோம். அப்போ 0 to 100 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா ரெட் எல்இடி ஆன் ஆகிட்டு க்ரீன் எல்இடி வந்து ஆஃப் ஆகணும். ஓகே, நீங்கள் வந்து 3 LEDன்னு போட்டால் என்ன பண்ணுங்க, 2 LED தான் நான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 0 to 100 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா ரெட் எல்இடி வந்து ஆன் ஆகணும், க்ரீன் எல்இடி வந்து ஆஃபில் இருக்கணும். அதேமாதிரி 100 to 200 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா ரெட் எல்இடி ஆன் ஆகிட்டு க்ரீன் எல்இடி வந்து ஆஃப் ஆகிடணும். ஓகே, ஏன்னா நம்ம வந்து கவுண்டர் 0ல் என்ன பண்ணியிருப்போம், 8 பிட் ரிஜிஸ்டர். அப்போ 255 வரைக்கும் தான் அப்டேட் ஆகும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறெல்லாம் எதுவுமே இல்லை. கவுண்டர் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 LED அதே சேம் டாஸ்க்கு. அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து கவுண்டர் 0க்கான டாஸ்க்கை பற்றி பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இல்லை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிக்குக்கான லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி, அடுத்து எல்சிடிக்கான பின்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட்டு க்ரீன் அப்படின்னு 2 LED வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து வந்து ஏபிசிடி அப்படின்னு என்ன பண்ணியிருக்கேன், டம்மி வேரியபிள்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து நான் எத்தனை டைம் வந்து சுவிட்சை ப்ளஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம கவுண்ட் வேணும்ல, அதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்சிடிக்கான ஃபங்க்ஷன் ரைட் பண்ணியிருக்கேன். டேட்டாவுக்கான ஃபங்க்ஷன் ரைட் பண்ணிட்டேன். அடுத்து எல்சிடி இன்ஸ்லைஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கேன், நான் 8 பிட்டா 4 பிட் அதில் என்ன பண்ணியிருக்கேன் 4 பிட் மோடு வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து எல்சிடி டிஸ்பிளே ஃபங்க்ஷன், இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டேட்டாவை ஸ்ட்ரிங்காக சென்ட் பண்ணுறோம்ல, அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்சிடி ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த ரீசனும் கிடையாது. வாய்டு மெயினில் பார்த்தீங்க அப்படின்னா TRISB = 0x00, போர்ட் B = 0x00. அதேமாதிரி சி போர்ட்டே என்ன பண்ணியிருக்கேன், இன்ஷியலாக எல்லாத்தையுமே நான் அவுட்புட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து TRISD வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா TRISD போர்ட் வந்து நம்ம எல்சிடிக்காக யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து 0x00 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சி போர்ட் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து எல்இடிக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். பி போர்ட் வந்து நமக்கு தேவையில்லை. பி போர்ட் என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, அதுக்காக நான் கோடிங்கில் மேலே போனேன். வேறெல்லாம் எந்த இஷ்யூவும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன், பி போர்ட்டை தான் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பி போர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். கோடிங் வந்து கம்பைல் ஆகும். கீழே வந்து நான் ஒரு சில லைன்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் 0 CS இதெல்லாம் ப்ரீவியஸ் கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், 0 பண்ணியிருப்போம். ஏன்னா எனக்கு இன்டர்னலாக இருக்க கிளாக்கை வந்து எடுத்துக்கன்னு சொல்லி. ஆனால் இப்போ என்ன பண்ணிருக்கோம், 1 பண்ணிருக்கோம். அப்போ என்ன பண்ணுங்க, எக்ஸ்டர்னல் கிளாக்காக எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது வந்து கவுண்டராக ஆக்ட் ஆகும். அப்போ டைமர் 0 என்ன பண்ணிருக்கேன், நான் வந்து டிசபிள் பண்ணியிருக்கேன். வேறெல்லாம் எந்த ரீசன் இல்லை. அடுத்து வந்து எல்சிடியில் வந்து என்ன பண்ணுங்க 0x80 வந்து வெல்கம்னு பிரிண்ட் பண்ணேன். அடுத்து 5 மில்லிசெகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு எப்போ நான் சுவிட்சை ப்ளஸ் பண்ணுறோம் அங்கே வந்து நம்ம இஃப் கண்டிஷனாக செக் பண்ணணும் அவசியம் இல்லை. டேரெக்டாக என்ன பண்ணுங்க, அதுவே வந்து கவுண்ட் எடுத்துக்கும். அப்போ டைமர் 0 வந்து ஸ்டோர் ஆகிட்டுருக்கும். அப்போ டைமர் 0 / 100 அப்படின்னு போட்டு என்ன பண்ணுங்க, கவுண்ட் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுங்கள். டைமர் 0 > 10லேருந்து 100க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ரெட் எல்இடி ஆன் பண்ணேன், க்ரீன் எல்இடி வந்து 0 பண்ணேன். அதே மாதிரி டைமர் வந்து 101லேருந்து 200க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன், ரெட் எல்இடி வந்து ரெட் எல்இடி வந்து 0 பண்ணிட்டு க்ரீன் எல்இடி வந்து ஆன் பண்ணேன். டைமர் 0 வந்து > 200 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன், ரெட் எல்இடியும் க்ரீன் எல்இடியும் 2 அட் டைமில் ஆன் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அடுத்து டைமர் 0 வந்து = 0 ஆயிடுச்சு அப்படின்னா ரெட்டையும் க்ரீனையும் ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அப்போ 255 வரைக்கும் என்ன பண்ணுவோம், 2 எல்இடியுமே ஆனில் இருக்கும். டைமர் 0 வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், ரெட்டும் க்ரீனும் ஆஃப் ஆயிடும். நம்ம வந்து இங்கே இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரோ இல்லை மைனஸோ நம்ம என்ன பண்ணலாம், எதுவும் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் பாருங்கள். இப்போ தான் கம்பைல் பண்ணுறேன். கோடிங் கம்பைல் ஆயிடுச்சு. இதுக்கான சிமுலேஷன் ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். சிமுலேஷன் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்சிடி 2 எல்இடி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுவிட்சுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து புல் டவுன் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது கம்பல்சரி யூஸ் பண்ணால் தான் ஹார்ட்வேரில் ரியல் டைம்லேயும் அவுட் புட். ஏன்னா நம்ம சென்சார்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் எந்த இஷ்யூ இல்லை. சென்சார்ஸில் தான் என்ன பண்ணிப்பாங்க, ரியல் டைமில் வந்து அவங்க புல் டவுன் புல் அப்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம ஹார்ட்வேர் வந்து நம்ம சுவிட்ச் தான் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா புல் டவுன் புல் அப் வந்து நம்ம பண்ணி ஆகணும் கம்பல்சரி. இப்போ என்ன பண்ணுறேன், சிமுலேஷன் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, சிமுலேஷன் அப்ளை பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, வெல்கம்னு வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுண்ட் = அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணால் 1. ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக ஒரு சுவிட்ச் ஒரு எல்இடி இந்த டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஒயில் ஆஃப் சுவிட்ச் = 1 செமிகோலன் கொடுத்துருப்போம். ஏன்னா சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணு, சுவிட்சை ரிலீஸ் பண்ணால் வெளியே போகணுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. இதில் எல்லாமே என்ன ஆகுது, இன்டர்னலாக இருக்க
இதை வந்து நமக்கு ஒர்க் அதனால் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன். அப்போ ஏன்னா 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ரெட் எல்இடி ஆன் ஆகிடுச்சு. அடுத்து 100ஓட எபோவ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகணும், க்ரீன் எல்இடி வந்து ஆன் ஆகணும். ரெட் எல்இடி ஆஃப் ஆகிட்டு க்ரீன் எல்இடி ஆஃப் ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏதாவது வேகமாக ப்ரெஸ் பண்ணுறேன். ஏன்னா ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா வீடியோட லென்த்து தான் அதிகமாகும். அதுக்காக கொஞ்சம் ஸ்பீடாக ப்ரெஸ் பண்ணுறேன். 48, 50, 51, 55, 60, 65, 68, 70, 75, 85. ஓகே 90 வரைக்கும் எனக்கு என்ன ஆகலை, க்ரீன் எல்இடி வந்து ஆன் ஆகலை, ரெட் எல்இடி மட்டும் தான் ஆனில் இருக்குது. இப்போ 98, 99 வந்த வரைக்கும் எனக்கு என்ன ஆகலை, ரெட் எல்இடி வந்து ஆன் ஆகலை, க்ரீன் எல்இடி மட்டும் தான் ஆன் ஆகுது. 100லேயும் பார்த்தீங்கன்னாலும் ரெட் எல்இடி தான் ஆன் ஆகும். ஏன்னா நம்ம 101லேருந்து 200 வரைக்கும் க்ரீன் எல்இடி வந்து ஆன் ஆகும்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 101 இங்கே வந்து என்ன பண்ணிட்டேன், எல்இடி வந்து ரெட்டுக்கு பதிலாக நான் வந்து க்ரீனுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரெட் எல்இடி தான் வச்சுருக்கேன். ஓகே, ஏன் நீங்கள் சிமுலேஷன் சேஞ்ச் பண்ணணுமாலும் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் அதை வந்து சேஞ்ச் பண்ணி நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா வீடியோ லென்த் வந்து நான் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி செக் பண்ணிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். இப்போ எகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 200 வரைக்கும் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 200க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 2 எல்இடியும் அட் டைமில் ஆன் ஆகும் பாருங்கள். ஓகே 150 வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி தான் கரெக்டாக ஆன் ஆகிருக்கு. இதில் எந்த இஷ்யூமே இல்லை. செகண்ட் எல்இடி மட்டும் தான் ஆன் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன் 165, 185, 186, 189, 198, 200. ஓகே 200க்கு மேலே வரவும் என்ன ஆயிடுச்சு, 2 எல்இடியுமே அட் டைமில் ஆன் ஆயிடுச்சு. இப்போ 255 ரீச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும், 0ன்னு வரும். 0ன்னு வந்துச்சுன்னா அப்படின்னா என்ன ஆகும், 2 எல்இடியுமே அட் டைமில் ஆஃப் ஆகிடும். டூ 221, 223, 231, 32, 34, 35, 36, 38, 40, 41, 43, 44, 45, 40, 50, 51, 52, 53, 54, 55. நான் நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா 0 ஆயிரும் பாருங்கள். 0 ஆன உடனே என்ன ஆகும், எல்இடி எல்லாமே ஆஃப் ஆயிடும். ப்ரெஸ் பண்ணேன் 001 அப்படிங்கிறப்ப என்ன ஆயிடுச்சு, எல்இடி ஆன் ஆயிடுச்சு. எகைன் இந்த லூப் என்ன ஆகிறப்ப என்ன ஆகும், 10க்கு மேலே போச்சு அப்படின்னா ஃபஸ்ட் எல்இடி வந்து ஆன் ஆகும். 8, 9, 10, 11 அப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபஸ்ட் எல்இடி ஆயிடுச்சு. இந்த டாஸ்க் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதில் எந்த இஷ்யூ இல்லை. உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தது வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.